பிரைஸ் அலார்ட். இந்த நாள்ல கூட ஏசப்பா உங்களுக்கு கொடுத்திருக்க வார்த்தை என்னன்னா, ஏசாயா 54ஆம் அதிகாரம் வசனம் 10. மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெயராமலும் இருக்கும் என்று உன்மேல் மனதுருகிற கர்த்தர் சொல்கிறார். ஆமேன். இந்த கனமான வார்த்தையை கொடுத்த ஏசப்பாக்கு நன்றி செலுத்தலாம். இந்த நாள்ல கூட ஏசப்பா உங்களை தைரியப்படுத்துறாங்க. ஒரு பெரிய மலை விலகி போனா கூட, பர்வதங்கள் நிலை பெயர்ந்தா கூட அவரோட கிருபை உங்களை விட்டு விலகாதாம். அவருடைய சமாதானத்தின் உடன்படிக்கை உங்க விட்டு நிலை பெயராதுன்னு சொல்லிட்டாங்க. இதை காட்டிலும் நம்மளுக்கு வேற என்ன வேண்டும்? ஏசப்பாவோட கிருபை நம்மளுக்கு இருக்குன்னு சொல்றாரு. அது இருந்தாலே நம்ம எல்லாவற்றிலும் ஜெயம் கொள்ளலாம். எந்த மனிதர்களையும் ஜெயம் கொள்ளலாம், எந்த பிசாசும் ஜெயம் கொள்ளலாம். ஏசப்பாவோட கிருபை நம்ம மேல இருக்கணும். அதுதான் நம்மளும் அதிகமா விரும்பணும். ஏன்னா அது இருந்தாலே நம்ம எல்லாவற்றையும் இந்த உலகத்துல சுந்தரித்து கொள்ளலாம்னு ஏசப்பா சொல்றாங்க. நம்ம யாரார்கிட்டயோ போயிட்டு இவங்க கண்கள்ல நமக்கு கிருபை கிடைக்காதா, அவங்க கண்கள்ல நமக்கு கிருபை கிடைக்காதான்னு நம்ம ஒரு நாளும் போயிட்டு இருக்கோம். ஆனா ஏசப்பா சொல்றாங்க, என் கிருபை உன்னை விட்டு விலகாது. அப்படின்னா எந்த மனுஷனையும் எந்த பிசாசையும் நீங்க ஜெயிக்க முடியும். அவரோட கிருபை உங்க மேல இருந்தா போதும். எல்லாவற்றிலும் நீங்க தான் ஜெயம் பெற்று காணப்படுவீங்க. உலகத்தானை காட்டிலும் நீங்க தான் ஜெயம் பெற்று இருப்பீங்கன்னு ஏசப்பா சொல்றாங்க. எத்தனையோ பேர் சமாதானம் இல்லாம கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. எந்த காரியத்திலும் சமாதானம் இல்லை. எல்லாமே இருக்கு, ஆனா சமாதானம் இல்லை. காசு இருக்கு, பணம் இருக்கு, பொருள் இருக்கு, எல்லாமே இருக்கு, ஆனா சமாதானம் இல்லை. ஆனா ஏசப்பா சொல்றாங்க, அவருடைய சமாதானத்தின் உடன்படிக்கை உங்களை விட்டு போகாதாம். இதை காட்டிலும் நமக்கு என்ன தேவைப்படுது இந்த உலகத்துல? அவர் தருகிற சமாதானம் தான் பெரிய சமாதானம். நம்ம யாரார்கிட்டயோ போயிட்டு அந்த சமாதானத்தை தேடிக்கிட்டு இருக்கோம்ல. ஒரு பொருள்ல தேடுறோம், ஒரு மனிதன் கிட்ட தேடுறோம், ஒரு ஆஸ்தி கிட்ட தேடுறோம், என்னென்னமோ நம்ம சமாதானத்தை தேடிக்கிட்டு இருக்கோம் என்னென்னத்துலயோ. ஆனா ஏசப்பா கிட்ட இருக்கிற சமாதானம் தான் பெரிய சமாதானம். அந்த உலகத்துல கிடைக்கிற சமாதானம்லாம் ஒன்றுமே கிடையாது. கர்த்தர்கிடத்திலிருந்து வருகிற சமாதானம் தான் நமக்கு உண்மையான சமாதானம். ஏன்னா அதுதான் நம்மளுக்கு நித்திய சந்தோஷத்தை கொடுக்கும். இந்த நாள்ல ஏசப்பா அவரோட சமாதானத்தை உங்களுக்கு தராங்களாம். எது வந்தாலும், எது நிலை பெயர்ந்து போனாலும் அவருடைய கிருபையும் சமாதானமும் உங்களை விட்டு விலகாதுன்னு சொல்லிட்டாங்க. நீங்க எல்லாத்துலயும் ஜெயம் பெறுவீங்க. இனிமே அவருடைய கிருபை இருந்தா எல்லாத்துலயும் நீங்க பெற்றுவீங்க. அவ்வளவுதான். ஏசப்பா சொல்லிட்டாங்கல்ல, நிச்சயமா அந்த வார்த்தையின்படி உங்களை ஆசீர்வதிப்பாங்க. இந்த வார்த்தையை கொடுத்த ஏசப்பாக்கு நன்றி செலுத்தலாம். ஏசப்பா இந்த வார்த்தைக்காக நன்றி. இந்த வார்த்தையில நீங்க சொல்லியிருக்கிறபடி ஏசப்பா உங்க கிருபை, உங்க சமாதானம் உங்க பிள்ளைகள் கிட்ட இன்னும் அதிகமா இருக்கட்டும். ஏசப்பா உங்க சமாதானத்தையும் அதிகமா கொடுங்க. உங்க கிருபைகளை கொடுத்து அவங்க என்னென்னத்துலலாம் இந்நாள் வரைக்கும் ஃபெயிலியரா காணப்படுறாங்களோ அவங்க எல்லாத்துலயும் ஜெயம் எடுக்க கிருபை செய்யுங்க. அது மாத்திரம் நீங்க அவங்களுக்கு செய்தால் போதும். ஏசப்பா தாழ்த்துற வெறுமை அக்கறை பெரேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். நாளைக்கு இன்னொரு பைபிள் வர்ஸோட உங்க எல்லாரையும் மீட் பண்றேன். God bless you all. Please like, share, subscribe and comment. God bless you.